in 6th standard science class. Today class நம்ம term 2 second termல 7th unit பார்க்க போகிறோம். 7th unit parts of computer. பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இந்த லெசனில் பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னது, இன்புட் யூனிட்டு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, அவுட்புட் யூனிட்டு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம், மெமரி யூனிட் பார்த்தோம். மெமரி யூனிட்னா என்ன, நம்மளுடைய நமக்கு வேணுங்கிற அந்த ஃபைல்ஸு டேட்டாஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி தான் மெமரி யூனிட். அந்த கெப்பாசிட்டி ஸ்டோரேஜோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து மெமரி யூனிட் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரோடைய டைப்ஸ், கிளாஸிஃபிகேஷனாக கம்ப்யூட்டரோடைய வகைகள், என்னென்ன டைப்ஸில் கம்ப்யூட்டரோடைய வகைப்பாடுகள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். The computer can be classified as defined as follows based on their design, shape, speed, efficiency, working of the memory unit and their applications. கம்ப்யூட்டரை நம்ம எதை பேஸ் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்குன்னா அதோடைய டிசைனு, ஷேப்பு, ஸ்பீடு, அதோட எஃபிஷியன்சி, அதோடைய திறன், ஒர்க்கிங் ஆஃப் த மெமரி, அதோடைய மெமரி யூனிட்டு அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ், அதோடைய பயன்பாடுகளை பொறுத்து நம்ம கம்ப்யூட்டரை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், மைக்ரோ ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர் அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு வந்து இங்கே அதோடைய அது இமேஜஸ் பாருங்கள். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எப்படி இருக்குது, மினி கம்ப்யூட்டர் அண்டு மைக்ரோ பர்சனல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட்டு இப்போ பர்சனல் கம்ப்யூட்டர்னால் என்ன, அதோடைய டைப்ஸு, பர்சனல் கம்ப்யூட்டரு ப்ளஸ் அதுக்கான டைப்ஸு. பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் கம்ஸ் அண்டர் த மைக்ரோ கம்ப்யூட்டர். பர்சனல் கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டருடைய டைப்ஸ் தான். மைக்ரோ கம்ப்யூட்டருடைய டைப்ஸ் தான் பர்சனல் கம்ப்யூட்டர். பேஸ்ட் ஆன் த மெமரி எஃபிஷியன்சி இன் பிசி they can be classified as இப்போ இதையும் அதோடைய மெமரி பவரை பொறுத்து தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்னென்னலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, டேப்லெட்டு, இது எல்லாமே வந்து பர்சனல் கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப், லேப்டாப், டேப்லெட் இது எல்லாமே பர்சனல் கம்ப்யூட்டர். ஓகேவா, இது வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதாவது பர்சனல் கம்ப்யூட்டரோடைய கிளாஸிஃபிகேஷன் தான் டெஸ்க்டாப்பு, லேப்டாப்பு, டேப்லெட்டு. பிசின்னா என்ன, பர்சனல் கம்ப்யூட்டர். பிசின்னா என்ன, பர்சனல் கம்ப்யூட்டர் தான் பிசி. ஓகேவா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கனெக்டிங் த கம்ப்யூட்டர். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை நம்ம சிஸ்டம்னு சொல்லுவோம். ஏன் சிஸ்டம்னு சொல்கிறோம்னா ஏன் வந்து கம்ப்யூட்டரை நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஒன்லி கம்ப்யூட்டர் மட்டும் ஒர்க் ஆகிறது கிடையாது. அது கூட என்னால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், கீபோர்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம், மவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சிபியு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் சேர்ந்தது தான் சிஸ்டம். நிறைய கனெக்ஷனாக சேர்ந்து ஒரு அமைப்பாக ஒரு சிஸ்டமாக தான் அது ஒர்க் பண்ணுது. ஸோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிள் தான் கனெக்டிங் த கம்ப்யூட்டர். எதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் ஹாவ் சீன் டியூப்லைட். இப்போ நம்மளோட ஃபேனு, டியூப்லைட் எல்லாமே எப்படி ரன் ஆகுது, அப்படி ரன் ஆகும்போது பார்த்துருக்கீங்க. அது ரன் ஆகிறதுக்கு என்ன வேணும், கண்டிப்பாக பவர் வேணும். அந்த பவரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், ஒயர் மூலியமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் கம்ப்யூட்டரோட இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் சம் லைக் ஒயர், அதாவது நம்ம ஃபேன் லைட்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒயர் யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு கேபிள், நம்ம கேபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். You must have seen the tube light and fan working by connection through electric wire. Likewise, various parts of the computer are linked through connecting cables. We call computer as system. அதுதான் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் சொல்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், அதாவது சிபியு அண்டு மவுஸு, கீபோர்டு, இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதை தான் நம்ம சிஸ்டம்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் ஒன் அனதர். Do you know how these parts are connected? எப்படி இந்த பார்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்க? There are many cables used to connect these parts. These cables என்னென்ன கேபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் நம்ம, அந்த கேபிள்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கனெக்டிங் கேபிள்ஸ். அந்த கேபிள்ஸ் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, கனெக்டிங் கேபிள்ஸ். திஸ் கேபிள்ஸ், அந்த கேபிள்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், கனெக்டிங் கேபிள்ஸு. ஓகேவா, கனெக்டிங் கேபிள்ஸு. திஸ் கேபிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அந்த கேபிள்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஈச் கேபிள் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஸ்பெசிஃபிக் யூஸ்.
ஒவ்வொரு கேபிளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் யூஸ்க்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். லெட் அஸ் see the different types of cables and its uses. என்னென்ன கேபிள்ஸ் வந்து அதோடைய யூசஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இங்கே பாருங்கள் என்னென்ன டைப் ஆஃப் கேபிள்ஸ் இருக்குது. வீடியோ கிராஃபிக்ஸ் அரே இருக்குது. விஜிஏ அது என்ன சொல்லுவோம், விஜிஏ ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் அது என்னன்னு சொல்லுவோம், ஹெச்டிஎம்ஐ யூனிவர்சல் சீரியல் பஸ், யூஎஸ்பி கேபிள், டேட்டா கேபிள், பவர் கார்டு, மைக் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள், இது எல்லாமே கேபிளோடைய டைப்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒவ்வொரு கேபிளோடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் விஜிஏ கேபிள். ஃபஸ்ட்டு என்ன, விஜிஏ கேபிள். இங்கே பாருங்கள் அதோட இமேஜ் பாருங்கள். விஜிஏ கேபிள் இப்படி தான் இருக்கும். இது எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த கம்ப்யூட்டர் மானிட்டரு வித் த சிபியூஸ். கம்ப்யூட்டரோடைய மானிட்டரை சிபியும் கனெக்ட் பண்ணுறது அந்த கேபிள் வந்து விஜிஏ கேபிள். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி கேபிள் ஆர் கார்டு. யூஎஸ்பி கேபிள் ஆர் கார்டு டிவைசஸ், அதாவது பிரிண்டரு, பென்ட்ரைவு, ஸ்கேனர், மவுஸு, கீபோர்டு, வெப் கேமரா அண்ட் மொபைல் ஃபோன் டிவைசஸ் ஆர் கனெக்டட் வித் த கம்ப்யூட்டர் யூஸிங் யூஎஸ்பி கார்டு ஆர் கேபிள். ஓகேவா, நம்மளுடைய மொபைல் சரி, கேமரா சரி, மவுஸு, கீபோர்டு, பிரிண்டரு, பென்ட்ரைவ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் வந்து யூஎஸ்பி கேபிள். அந்த கேபிள் நேம் என்ன, யூஎஸ்பி கேபிள். நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ கேபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்ஐ கேபிள் டிரான்ஸ்மிட்ஸ் ஹை குவாலிட்டி. இந்த ஹெச்டிஎம் கேபிள் என்ன பண்ணோம், ஹை குவாலிட்டி லெவலில் ஸ்டோரேஜை டிரான்ஸ்மிட் பண்ணும். ஹை பேண்ட் வித் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஆடியோ அண்ட் வீடியோ இது எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிலிமே நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இந்த கேபிள், அந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள்லேருந்து ஒரு ஃபிலிமை அது ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம், சிஸ்டம்லேருந்து மொபைலுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி இட் கனெக்ட்ஸ் மானிட்டர் ப்ரொஜெக்டர் வித் த கம்ப்யூட்டர். இது வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரையும் ப்ரொஜெக்டரையும் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறது தான் ஹெச்டிஎம்ஐ கேபிள். நீங்கள் ப்ரொஜெக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம ப்ரொஜெக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஸ்க்ரீன் இருக்குது, அதாவது ஒரு சுவர் வாலில் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீனு. அதில் வந்து நம்ம இமேஜஸ் வீடியோஸ்லாம் பார்க்கலாம், அதுதான் ப்ரொஜெக்டர். நெக்ஸ்ட்டு டேட்டா கேபிள்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கேபிள் டிரான்ஸ்மிட்ஸ் டேட்டா. இதுவும் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் டேப்லெட்டு, மொபைல் ஃபோன்ஸு டு த சிபியூ. இது எல்லாமே வந்து டேப்லெட்டு, மொபைல் ஃபோனில் சிபியூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டேட்டா கேபிள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடியோ ஜாக். The audio jack is used to connect the speaker to the computer. இந்த ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ ஜாக் கேபிள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆடியோ ஜாக் கேபிள் வந்து ஸ்பீக்கரை கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 6th டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் கார்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், பவர் கார்டு டெம்பரரிலி கனெக்ட்ஸ். பவர் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரிலி கனெக்ட்ஸ் அண்ட் அப்ளைன்ஸ் டு த மெயின் எலக்ட்ரிசிட்டி சப்ளையில் ஒரு டெம்பரரியாக நம்ம இந்த பவர் கார்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா பவர் சப்ளைன்ஸ்க்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு மைக் கேபிள்னா என்ன, டு கனெக்ட் த மைக்கை வந்து நம்ம சிபி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு மைக் கேபிள் யூஸ் பண்ணுறோம். டு கனெக்ட் த மைக் டு த சிபியூ, மைக் வயர் ஆர் கார்டு இஸ் யூஸ்டு டு. நெக்ஸ்ட்டு ஈத்தர்நெட் எதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளைஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஈத்தர்நெட் கேபிள் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்டை நம்ம மெனி கம்ப்யூட்டர் சிஸ்டம்க்கு இந்த ஈத்தர்நெட் கேபிளை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா சப்ளை பண்ணுறதுக்காக. ஓகேவா, டேட்டா கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ்னால் வயரே இல்லாமல், கேபிள்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமலே நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே என்னென்ன டைப்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், மொபைல் ஃபோனில் நீங்கள் ப்ளூடூத்து, ஒய்ஃபைலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ப்ளூடூத்து, ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம ப்ளூடூத்தை எதுக்கு ஆன் பண்ணுவோம், நம்ம ஒய்ஃபை எதுக்கு ஆன் பண்ணுவோம். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து டேட்டா பேக் தீர்ந்துருச்சு, இன்னொருத்தர்கிட்ட டேட்டா பேக் இருக்குன்னா அவங்களுடைய டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம மொபைல்லே நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட மொபைலில் நமக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு நெட் கனெக்ஷன்ஸு இந்த ஒய்ஃபை ஆன் பண்ணனா நெட் கனெக்ட் ஆகும். ப்ளஸ் அதுக்கு வந்து ஐடி இருக்குது, ஐடி அண்ட் பாஸ்வேர்ட்லாம் போட்டால் தான் இது கனெக்ட் ஆகும்.
Bluetooth, Wi-Fi are used to connect to internet without using any connecting cables and devices. ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ளூடூத்துங்க பாருங்கள். இந்த மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் உங்களுடைய மொபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ளூடூத்து மவுஸ் கீபோர்டு கேன் பி கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் யூஸிங் ப்ளூடூத்து. நம்மளுடைய மவுஸு கீபோர்டு நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய மவுஸு கீபோர்டு இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூடூத் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸிங் த ப்ளூடூத் த டேட்டா கேன் பி ஷேர்டு வித் நியர்பை டிவைசஸ். இந்த ப்ளூடூத் நம்மளோட மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபைல்ஸு இமேஜஸ் இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ஷனும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெட் கனெக்டிவிட்டி கேன் பி அப்டைன்டு யூஸிங் த ஒய்ஃபை வித்தவுட் எனி கனெக்டிங் கேபிள்ஸ். எந்த ஒரு கனெக்டிங் கேபிள்ஸுமே இல்லாமல் நெட் கனெக்ஷன் பண்ணலாம். நம்ம ஒருத்தரோட மொபைல் ஃபோன்லேருந்து இன்னொருத்தரோட மொபைல் ஃபோனுக்கு நம்ம நெட் கனெக்ட் பண்ணலாம். எனி டேட்டா ஃப்ரம் எனிவேர் கேன் பி ஷேர்டு யூஸிங் ஒய்ஃபை யூஸ் பண்ணி நம்ம எங்கே வேணாலுமே ஒருத்தரோட மொபைல்லேருந்து இன்னொருத்தரோட மொபைலுக்கு நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட நம்ம 7th யூனிட்டு முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டோம். இந்த ஜூம் கிளாஸில் உங்களுக்கு இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மேம் கிட்ட கேட்கலாம். அண்டு இதுக்கான எவால்வேஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ப்ளஸ் கொஸ்டினுக்கான ஆன்சரும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய டேர்ம் புக்கில். அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் என்ன ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆக்டிவிட்டியை கூட நீங்கள் செஞ்சு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.